வணக்கம். வணக்கம். அவங்க சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் கரெக்டா மட்டும் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்களேன். இவர் சித்தப்பா, இவர் பெரியப்பா, இவர் மாமா, அதை மட்டும் சொல்லுங்க. நான் இப்பவே மொட்டை அடிச்சுக்கிறேன். ஆக்சுவலா நீங்க 2 பேருமே லவ் மேரேஜ் இல்லையா? அப்படின்னு சொல்லலாம். ஆ. ஆக்சுவலா நாங்க காலேஜ் படிக்கும்போது 2 பேரும் பெரிய எனிமீஸ். ம். 2 பேருக்குமே பெருசா செட் ஆகாது. இவர் வந்து பாய்ஸ் சைட் ஹெட் மாரி இருப்பார், டாமினேட் பண்ணுவாரு. நான் கேர்ள்ஸ் சைட் டாமினேட் பண்ணுவேன். 2 பேருக்குமே ஒருத்தர் கண்டிப்பா பிடிக்காது. ஃபர்ஸ்ட் 1 1/2 இயர்ஸ். ஓகே. "ஏய் சென்னை பொண்ணு, என்ன பண்ற? இங்கெல்லாம் வந்து நிக்காத போ." அப்படி என்ன பார்த்தாலே செம்மையா இவர் ட்ரால்லாம் நீங்க இப்ப ட்ரெண்ட் ஆகுது. இதெல்லாம் அப்பயே ட்ராலர். ஓகே. இவரெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. எல்லாரையும் ஒரு நிக்நேம் வச்சு தான் கூப்பிடுவார் ஆக்சுவலா. ஸோ எனக்கு இவரை பார்த்தாலே என்னமோ அப்படியே அடிச்சு கொல்லணும் போல கோவம் வரும். அதெல்லாம் வரும் இவரை பார்த்தா. எனக்கு ஏன் வரும்லாம் தெரியாது. ஆனால் செம்ம கோவம் வரும். ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, ஹாஸ்டல்ல இவர் வந்து சொல்லலாம், பாத்ரூம் டோர் உடைச்சிட்டாரு. ஓ! பசங்களோட விளையாடும்போது, விளையாட்டுக்கு போய் அந்த பையனை உதைக்க போகும்போது அவங்க டோரை சாத்திட்டா டோர் உடஞ்சிருச்சு. அப்போ இவங்க 4 பேர் மேலே என்கொயரி போட்டாங்க காலேஜில். அப்போ வந்து எழுதி கொடுக்கணும். கையெழுத்து போடுறதுக்கு அவங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்தாங்க லெட்டர் எழுதி. இனிமேட்டு என் பசங்க எந்த மால் ப்ராக்டிஸும் பண்ண மாட்டாங்க. அந்த 3 பேர்கிட்டயும் போயிட்டு, நீங்களாம் நல்ல பையனை பெற்றிருக்கீங்க, பயப்படாதீங்க, பண்ணதெல்லாம் இந்த பையன் தான், நாமக்கல்லேருந்து வந்தவன் தான் நானு. நீங்க எல்லா சொன்னீங்க. எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்றேன். ஏன் மாமனார் கிட்ட போயிட்டு, அப்ப எனக்கு தெரியாதுல்ல அவர் எனக்கு மாமனார் ஆக போறாருன்னு. வாழ்க்கையில நீங்க பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? இந்த பையனை பெத்தது. அப்படியே சொன்னீங்களா? அப்படிதான் சொன்னேன். இவரும் தான் நின்னாரு. இங்க போலீஸ் தானே, ஊரை திருத்துறீங்க, இவனை திருத்த முடியலவங்களால அப்படி சொல்லிட்டு போயிட்டு, சும்மா இல்லாம ரிட்டர்ன் வேற வரேன். அதுதான் விதி. வந்து நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்றதுன்னா, எந்த பிள்ளையும் பார்த்து இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க. ஆ. இவனெல்லாம் கல்யாணம் பண்ணா அந்த பிள்ளை பைத்தியமா தான் இருக்கணும்னு. அந்த பைத்தியம் நான்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இப்போ நீங்க 2 பேரும் எம்எஸ்சி படிக்கும்போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆமா, தெரியும். ஆமா, ஆமா. கிளாஸ்மேட். ஓ! ஒரே BSc கிளாஸ்மேட் நீங்க. கிளாஸ்மேட். ஒரே கிளாஸ் தான். ஆனா வயசு மட்டும் வித்தியாசம். நான் வந்து நாமக்கல்ல பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி அங்கே போகிறேன். இவங்க வந்து பிஎஸ்சி இங்கே முடிச்சுட்டு இடையில டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க போல். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்தாங்க. நாங்கள் நார்மலாக இங்கிலீஷை வந்து எழுத்துக்கூடி படிச்சுட்டு அப்புறமேட்டு அப்படியே வர்றது தான் எங்களோட இது. இவங்க நல்லாவே இங்கிலீஷ் பேசுவாங்க. மீனாட்சி காலேஜ் தான் படித்தாங்க இங்கே. என்ன வந்து இந்த நார்த் இந்தியா கை ஒருத்தன் வந்து கிளாஸ்மேட் வந்து லவ் பண்ண விஹாரி. அவனை வந்து ட்ரிகர் பண்ணி என்ன வெறுப்பேற்றுறதுக்கு இவர் என்ன பண்ணுவார்னா, ஃபுல்லாக அவன் கேட்குற பாட்டெல்லாம் தமிழில் எழுதி கொடுத்து சொல்லுவார். இவர் சொல்ல சொல்ல அவன் ஹிந்தியில் அதை எழுதிப்பான். நான் ஆக்சுவலாக எப்படி வருவேன்னா, அம்மாச்சி வீட்டிலேருந்து பஸ்ஸில் வந்து அங்கேருந்து வந்து த்ரூ இந்த போட்டில் வருவேன் ரோ பண்ணி. சரியா? நான் அங்கே நிற்கணும், ஆக்சுவலாக போட்டுக்கு நிற்கணும். இந்த பையன் காலேஜ்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும் அந்த போட்டிங் சென்டர். இங்கே வந்து நான் போட் ஏறுற வரைக்குமே என் பின்னாடி பாட்டு பாடிட்டே வருவான் தமிழ்லேயே. எனக்கு வந்து செம்ம இரிட்டேட் ஆகும். அப்போ இவர் சொல்லுவார், நம்ம செட்லேயே பெஸ்ட்டு பையன் அவன், நீ லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோன்னு. எனக்கு லவ்வும் பிடிக்காது. அப்புறம் எப்படி உங்களுக்குள்ள லவ் ஏற்பட்டுச்சு? லவ் வந்து நாங்கள் பண்ணல. நான் என் பேரில் அப்பா வந்து வண்டி போட்டாங்க. அதான் லாரி வந்து வாங்கினாங்க. அப்போ நான் சைன் பண்ண நாமக்கல் போய் தானே ஆகணும். அங்கே தானே லாரிக்கு ஆஃபீஸ், அங்கே தானே, அங்கே போனோம். இவங்க அப்பா வந்து எனக்கு அப்போல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் 2 பேரும். வேற ஒரு இன்சிடெண்ட்டில் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் 2 பேரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா வந்து எங்களுக்கு இது பண்ணிடுறாங்க, சைன் பண்ணி ரோட் கிளியரன்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. 2 வண்டிக்கு வந்து இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. அடுத்த 3 வண்டிக்கு வந்து நாளைக்கு தான் சைன் பண்ணணும். ஸோ பொண்ணு வந்து ஹோல்ட் பண்ணிக்க, என் பேரில் வாங்கினதால நான் தான் கையெழுத்து போடணும் ப்ரொப்ரேட்டரான்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து தங்கறதுக்கு அப்பா கொஞ்சம் யோசிச்சாங்க. ஹாஸ்டல் எப்படி லாட்ஜில் தங்க வைக்கிறது அப்படி யோசிச்சாங்க. அப்போ எங்கள் மாமனார் வந்து சொன்னார், எங்கள் வீட்டில் நானும் நைட் டியூட்டி போயிடுவேன், பசங்களும் இல்லை. இவர் அப்போ எம்எஸ்சி தான் படிச்சுட்டு இருக்காரு, நானும் எம்எஸ்சி தான் படிக்கிறேன். இவர் காலேஜில் இருக்கார், பையனும் ஹாஸ்டலில் இருக்கான், பெரிய பையன் ஊரில் இருக்கான். ஒரு ப்ராப்ளம் இல்லை, என் ஒய்ஃப் மட்டும்தான் இருப்பாங்க. நீங்கள் ஹாஸ்டல் இங்கேயே நம்ம குவார்ட்டர்ஸே தங்க வைங்க, போலீஸ் குவார்ட்டர்ஸ்ன்னு என்ன சொல்லிட்டாங்க. நான் அப்போ அவங்களோட நானும் இன்னொரு ஃப்ரெண்ட் கூட வந்திருந்தேன், அர்ச்சனான்னு, எங்களோட பேட்ச்மேட். அவளும் சேர்ந்து இவங்க வீட்டில் தங்கினோம். அப்போ வந்து ஆயுத பூஜை. நான் கொஞ்சம் இந்த சாமி கும்பிடுறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது அதெல்லாம் பண்ணுவேன். நான் கொஞ்சம் தூங்காமல் துரு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பூஜையாச்சு சரி பண்ணுவோன்னு. அப்போ என் மாமியாருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. இவங்க அப்பாவும் இவங்களும் அங்கே தங்கியிருந்தாங்க வீட்டில். உடனே ஃபோன் நம்பர் எதாக இருந்தாலும் கொடுங்க, இது சொல்லுங்கள், பிரச்சனைனா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. எங்கள் அம்மா அதை பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி கோமதியை கல்யாணம் பண்ணி கொடுங்க பையனுக்கு அப்படின்ட்டாங்க. உடனே அவங்க அப்பா என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது வந்து லவ் சொல்கிறதுக்கு வந்து பயந்துக்கிட்டு வந்து இவ அழகேஷோட அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பிரச்சனை ஆகிப்போச்சு. திருப்பி அவங்க வந்து ஃபோன் பண்ணி ஊருக்கு போனதுக்கு அப்புறமேட்டு, உன்னை படிக்க அனுப்பிச்சுட்டானா லவ் பண்ண அனுப்பிச்சுட்டானான்னு அவர் கேட்குறது. உடனே இதுவளுக்கும் புரியலை, என்ன திடீர்னு இப்படி கேட்குறாங்கன்னா, அதுவே ஃப்ரெண்டோட அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னா இவ ரொம்ப ஹர்ட் ஆகிட்டா. பேசுகிறதே நிறுத்திட்டேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இவரு எனக்கு கால் பண்ணி கேட்டாரு. "என்னாச்சு? ஏன்?" அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், "இல்லப்பா, இந்த மாதிரி உங்க அம்மா பொண்ணெல்லாம் கேட்டுட்டாங்க. எங்க அப்பா என்ன பார்த்து, படிக்க போனியா? இல்ல லவ் பண்ண போனியான்னு கேட்டாங்க. எங்க அப்பா என்ன பயங்கர ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஒரு மனுஷன். ஆனா என்ன பார்த்து இப்படி கேட்டோனே என்னால தாங்க முடியல. என்னால அத கடந்து வரவே முடியல. எங்க அப்பாகிட்டயும் நான் பேசுறதில்ல. உன்கிட்டயும் நான் பேசுறதில்ல. ஸோ ஆனா எங்க அப்பாகிட்ட அன்னைக்கே ஒரு சேலஞ்ச் பண்ணேன். இதுவரைக்கும் வாழ்க்கையில நான் யாரையும் லவ் பண்ணதில்லப்பா. யாரையும் நெனச்சு பார்த்ததில்ல. நீங்க பார்த்த மாப்பிள்ளைகள கூட நான் ஃபோட்டோ கூட வாங்கி பார்த்ததில்ல. ஆனா நீங்க வந்து எப்ப என்ன வந்து இந்த வார்த்தை கேட்டீங்களோ, லைஃப்ல நான் கல்யாணம் பண்ணா இவன தான் பண்ணுவேன். ஓகே. இவன்கிட்டயும் போய் நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்க மாட்டேன். உங்ககிட்டயும் என்ன அவன கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா 2 பேரும் இன்டர் காஸ்ட் வேற காஸ்ட்ன்னு தெரியும். உங்க வாயிலிருந்து என்னோட ஒரு பேர கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா, அதுதான் கடைசி வரைக்கும் என்னோட கம்பேனியனா இருக்கும். அப்படி இல்லன்னா நான் உங்க பொண்ணாவே உங்க கூடவே இருந்து உங்கள டார்ச்சர் பண்ணுவேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு எம்.ஃபில் வந்து ரிசைன் பண்ணி அதாவது என்னுடைய ப்ராஜெக்ட்ட ரிசைன் பண்ணிட்டு எம்.ஃபில் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு எம்.ஃபில்லோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு இல்லையா? 2 இயர்ஸ்ல பிசினஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்ப அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் நெறைய ட்ராஜடி நடந்தது. அந்த ட்ராஜடில நமக்கு லவ் பண்ணலாம் டைம் இருக்குமா? அத வந்து இவங்க யோசிச்சிருக்கணும். ஆனா யோசிக்காம அப்பா அந்த வார்த்தை விட்டத என்னால தாங்க முடியல. ஸோ நான் வந்து அப்படியே நிறுத்திக்கிட்டேன் அப்பாட்ட பேசுறத. அப்புறம் என் ப்ரொஃபசர்ட்ட போய் சொல்லிட்டு தென் நான் கன்டின்யூ பண்றேன் பிஹெச்டிய. சார் எனக்கு வந்து அப்ப எங்க ப்ரொஃபசர் என்ன சொன்னாங்க தெரியுமா? "நீங்க 2 பேரும் நல்ல பசங்கப்பா. ஒரு பிரச்சனையும் கிடையாது. அழகேஷும் நல்ல பையன். நீயும் ரொம்ப நல்ல பிள்ளை. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மென்டாலிட்டி நீ பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணும்போது உனக்கு இருந்துச்சுன்னா, நானே உங்க கல்யாணத்த நடத்தி வைக்கிறேன்" அப்படின்னு சொன்னாரு. 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் இவர் எனக்கு கால் பண்ணினாரு. கால் பண்ணி என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ணிட்டு, "நான் உன்கிட்ட பேசணும். நீ ஏன் என்ட்ட பேசல?" அப்படி கேட்டோனே, நான் இந்த விஷயத்த சொன்னேன். "உங்க அம்மாவால இப்படி ஆயிடுச்சுப்பா. எங்க வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இனி வந்து அந்த டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம்ப்பா. வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே இவரு என்ன சொன்னாரு, "அ நீ நேர்ல வா. நான் உன்ன பார்க்கணும்னு" சொன்னாரு. நான் எங்கேயும் வந்து எங்க அப்பா பேர நான் கெடுக்க முடியாதுப்பா. வேண்டாம் அப்படி சொல்லிட்டேன். உடனே இவரு என்ன சொன்னாரு, "இல்ல நீ விருதாச்சலம் வா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பெர்சனலா பேசணும்" அப்படின்னு. ஸோ விருதாச்சலம் போனேன். கோவில்ல வச்சு தான் அன்னைக்கு சொன்னாரு. "நீ தப்பா நினைக்கலன்னா, உன்னால எனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் வந்ததில்ல. ஆனா என்னால உனக்கு கஷ்டம் வந்துருச்சு. இப்ப வரைக்கும் நான் வந்து ஒரு சாதாரண பையனா தான் இருக்கேன். மேபி ஃப்யூச்சர்ல உனக்காக நான் வந்து ஒரு நல்ல போஸ்டிங் கண்டிப்பா வாங்குவேன். நீ வந்து எனக்கு லைஃப் பார்ட்னரா வர முடியுமா? நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா?" அப்படின்னா, அவனும் "இது என்ன கர்ட்டஸில வா" அப்படின்னேன். "அப்படி கிடையாது. என்னால உன் பேர் வந்து உன் குடும்பத்தில அப்பா வாயிலேருந்தே தப்பான வார்த்தை வந்துருச்சுன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணல. எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு இத வந்து கரெக்ட்டா கொண்டு போ முடியுமான்னு தெரியல. ஆனா நம்ம 2 பேரும் நல்லா வாழ்வோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இவரு எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணல. கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு தான் கேட்டாரு. ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்க இல்லையா? நீங்க வந்து சிட்டி சைட். ஸோ 2 பேருமே வேற வேற ஊர், ஏரியா. 2 பேரோட டோட்டல் கல்ச்சர்லே வேற மாரி இருக்கும். ஆனா உங்க வீட்ல நீங்க டைரக்ட்டா லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னக்கூட்டியே வீட்ல இருந்து இவங்கள பொண்ணு கேட்டாங்கன்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. கிராமத்துல இருக்கிற ஒருத்தங்க கேஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த பார்க்காம, அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியாமலே எப்படி டக்குன்னு இவங்கள மருமகளா ஏத்துக்க உங்க வீட்ல ஒத்துக்கிட்டாங்க? எங்க அம்மாவுக்கு அந்த கேஸ்ட் பார்க்குறதெல்லாம் தெரியாது. நானு யூஜி படிக்கும்போதும் கோஎட் தான். அப்பயே நான் என் ஃப்ரெண்டுங்க வந்து பொண்ணுங்களும் சரி, பசங்களும் சரி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதேமாரி பிஜி நான் படிக்கும்போதும் பசங்கள கூட்டிட்டு வீட்ல தங்க வச்சுட்டு, அப்புறமேட்டு கொல்லிமலை அங்க ஃபேமஸ். அங்கலாம் கூட்டிட்டு போயிருக்கேன். அதனால எங்க அம்மா கேஸ்ட் பார்க்க மாட்டாங்க. எங்க அப்பா போலீஸா இருக்கறனால, அவரும் வெளியில நெறைய டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்த்தனால, அது வந்து நம்ம ஃபேமிலியில வந்து பெருசா இஷ்யூவா இருக்காது. ஃபர்ஸ்ட்டு கேட்டோனே அந்த மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணோனே இவங்க உங்களோட வயசு சின்னவன்னும்போது உங்க 2 பேருக்குமே எப்படி இருந்துச்சு? இவருக்கு அது முன்னாடியே தெரியும் போல இருக்குடா. ஆக்சுவலா நம்ப நார்மலா அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணுவோம் இல்லையா? எக்ஸாம்க்கெல்லாம் ஹால் டிக்கெட்க்கு அப்ளை பண்ணும்போது, அப்போ ஆஃபீஸ் ரூம்ல இவர் தான் ஃபர்ஸ்ட்டு அழகேஷ் ஏ. ஸோ நான் வந்து ஜி 8த் நம்பர் நானு. ஸோ ஒருத்தரா தான் ஃபில் பண்ணிட்டு வருவோம். ஃபில் பண்ணும்போது இவர் நெறைய பார்த்துருக்காருன்னு நெனைக்கிறேன் என்னுடைய இதெல்லாம். ஆனா நாங்க எங்களுடைய கல்யாணம் எப்படி முடிவாச்சுன்னு இப்ப சொன்னேன் இல்லையா? திடீர்னு தானே இப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டடா வீட்ல நடந்த மெஸ்னால இவர் வந்து இல்ல இந்த பொண்ண இப்படி விட்டுறக்கூடாது. கெட்ட பேர் ஆயிடுச்சு. நம்மளால ஒரு பொண்ணு கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அப்ப எடுத்த சடன் முடிவு. அன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் உண்மைக்கு சொல்றேன். என்னைக்குமே இவரு ஏஜ் என்னன்னு கேட்டதில்ல. யார்கிட்டயும் என்ன கேஸ்ட்ன்னு கேட்டதில்ல. எனக்கு அது புடிக்காது. எப்பயுமே புடிக்காது. லேட் மேரேஜா நீங்க 2 ரொம்ப பேருமே? லேட் மேரேஜ்டா. 29ல தான் 29ல தான் எங்க மேரேஜ். எனக்கு 29 இயர்ஸ். அவருக்கு 27 1/2. ஓகே. 1 1/2 வயசு சின்னவர் அவரு. ஆனா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. அத நான் விட்டுட்டேன். அதாவது இவரு ஏஜ் கம்மின்னு தெரிஞ்சோனே எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? அது எனக்கு தான் உண்மையிலேயே வந்து அந்த ஃபார்ம் எழுதுறேன். எனக்கு இடையிலேயே 2, 3 தடவ வந்து கிளிக் ஆச்சு. இவர் ஏதோ ஏஜ் கம்மின்ற மாதிரி சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களே, என் கூட பிஹெச்டி படிச்சவங்க, இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க இல்லையா? அவங்க சொன்னாங்க. "ஏன் அவன் உன்னோட சின்ன பையனா தான் இருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் இவர்ட்ட கேட்டப்ப, அதெல்லாம் எதுவும் இல்ல. அதெல்லாம் பெருசா காதுல வாங்கிக்காத. நம்ம லவ் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டோம்ல. இதுக்கப்புறம் யோசிக்காத" அப்படின்ட்டாரு இவரு.
ஆக்சுவலாக எனக்கு அப்போ அதை பற்றிலாம் யோசிக்கவும் டைம் இல்லை. அப்பா பிஸ்னஸ் லாஸ், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னால் வந்து இதெல்லாம் பெருசாக தோணலை. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, லைஃப்பில் ஒரு பெஸ்ட் பார்ட்னர் கிடைச்சப்புறம் அவரை லூஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க யாருமே. ஸோ அந்த விதத்தில் நான் யோசித்தேன், எனக்கு ஒரு பெஸ்ட் கம்பேனியனாக இருக்கிறவரை விடக்கூடாதுன்னு. ஸோ அதை பற்றி நானும் கேட்டுக்கல சீரியஸாக. ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு சொல்கிறாரு, ஒரிஜினலாகவே இதான் என் வயசு அப்படின்னு. அம்மா சொன்னாங்களே அப்படின்ட்டு அம்மா கால் பண்ணி, அம்மா உண்மையிலேயே இவர் என்னோட 1.5 வயசு சின்னவர் தான்மா, கல்யாணம் வேறு ஆயிடுச்சுமா, என்னம்மா பண்ணுறதுன்னு. என்ன பண்ண முடியும், அவ்வளோதான். ஏற்கனவே போராடி ஒரு கல்யாணத்தை பண்ணினோம். சொந்த பந்தத்துக்குள்ளே போராட்டம் கிடையாது. இன்டர்காஸ்ட் ஏன் மேரேஜ் தான். உங்களுக்கு சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு மைண்ட் ஏத்துக்கல உங்களுக்கு? அப்படி தானடா நம்ம வளர்ந்தோம். நம்மள பெரிய பையனை தானடா மாப்பிள்ளையாவே காட்டுவாங்க. அதுதானே அவ்வளோதானே தெரியும் நம்மளுக்கு. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் வந்து நாங்க 2 பேருமே எலியும் புலி. நீங்களுமே சொன்னது அதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர. இப்போ சொல்றாங்க தி பெஸ்ட் ஹஸ்பண்ட் இவங்க தான், பிரபஞ்சம் கொடுத்த வரம் இவங்க தான்றாங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எப்பயுமே அடிச்சுக்கிறவங்க தான் பிடிச்சிக்குவாங்கன்ற மாதிரி ஆமா. சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டுங்கிற முறையில் ரொம்ப பாசம் எனக்கு உண்டு. லவ்வுங்கிறது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தது. உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் சொன்னேன். நான் உன்னை ஓகே. லவ் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் ரொம்ப பாண்ட் ஆனோம்.